வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் தான் வந்திருக்கோம். இந்த 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடல் மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகவே போயிட்டுருக்குது. அதனால தான் ஏரி மீன்லாம் என்ன ரேட்டு விற்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பரம்பாக்கத்துக்கு வர மீன் எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன் தான். எதுவுமே ஏரியிலேருந்து பிடிச்ச மீன் கிடையாது. ஏரியிலேருந்து பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் இருக்கும் பாருங்கள், அது மட்டும்தான் ஏரியிலேருந்து பிடிச்ச மீன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன் தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கத்தில் சரியான கூட்டம். நம்ம ஒரு கடைக்காக போயிட்டு மீனோட ரேட்லாம் என்னன்றதை கேட்கலாம். என்ன மீன் இது? இதில் வவால்ண்ணா, ஏரி வவால்ண்ணா. எவ்வளோ எல்லாம் கிலோ? 200 ரூபா. எவ்வளோண்ணா? 100 ரூபாவா? இது என்ன இது? சிசி கண்டடி தங்க, அது முள்ளுராத மீன் 200. சிசி கண்டை வஞ்சிரம்டா, இதை வஞ்சிரம், அதான் வஞ்சிரம். இது கட்டலா எவ்வளோ? இது 200 அடிக்கல. ஏரி வஞ்சிரமா இது? ஏரி வஞ்சிரம் இது 3 தான் ஏரி வஞ்சிரம். இது கட்டலா அடித்தாங்க. இது 2 பில்லு கண்டை, அது சிசி கண்டை, இது வபால். எல்லாமே 200 ரூபாய் தான் கிலோ. எல்லாம் 200 அடி செல்ல போனா. இந்த மீன் நல்லா இருக்குமா? அப்படியே தங்க நல்லா சாப்பிட்டது இல்லை, அதான் கேட்குறேன். வந்துக்கிற இல்லை, இப்போ சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும். இன்னொரு வாட்டி நீ வாங்குவா விரும்பிய. ஒருவேளை கடல் மீன்லாம் ரேட் அதிகமாக இருக்குதுன்றதுனால ஏரி மீன் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. பாருங்களேன், நீங்களே எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்கள். செம்ம டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. மீனோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இங்கேயும் விற்கிறாங்க. 200 ரூபா ஒரு கிலோன்னு விற்கிறாங்க. ஜிலேபி மட்டும்தான் 100 ரூபா, மற்ற மீன் எல்லாமே 200 ரூபா தான். எவ்வளோ இது? மணி அக்கா சம்பரம்பாக்கம் மீனுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, வாத்துக்கும் ஃபேமஸ் தான். இங்கே வாத்துக்கறியும் ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும். வெளியில் வாங்கிறத விட ஒரு 50 ரூபா கம்மியாகவே கிடைக்கும் வாத்துக்கறி. ஒரு 2.5 கிலோ. எவ்வளோண்ணா கிலோ? 200. ஒரு 2.5 கிலோ. சொட்டை வாழை. மீன் சொட்டை வாழை. அப்படி இல்லைடா, நான் உங்க மீன் நான் போட்டு தரேன்னா பரவாயில்ல. சொட்டை வாழை. எவ்வளோ போட்டு தரேன்? சரி வாய்க்கு போட்டு சொல்லாத பார்த்துங்க. எப்படி பண்றீங்க? 700 கிராம் போட்டு கொடுத்துருக்கேன். எவ்வளோக்கா இதெல்லாம்? அரை கிலோ 100 ரூபாப்பா. இது அரை கிலோ 150 ரூபாப்பா. உழுவை ஏன் கெளுத்திலாம் உயிரோடு இருக்கும். இது அரை கிலோ 150. இது அரை கிலோ 150 ரூபாப்பா. இது அரை கிலோ 100 ரூபாப்பா. புறாங்கண்டை புறாக்காச்சி. இதுதான் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா பூண்டு மிளகம் வச்சு அரைச்சி விட்டு கொடுப்பாங்க, பால் சத்து கொடுக்குறோம். நான் போன வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா விரால் மீன்லாம் கிலோ 600 ரூபா அப்படின்னு விற்றாங்க. இன்றைக்கி ரேட்டு விரால் மீன் கிலோ 450 ரூபா சம்பரம்பாக்கத்தில். மற்ற மீன்லாம் ரேட்டு கொஞ்சம் கூட ஏறி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடம் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஒரு கிலோவுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. என்ன மீன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோக்கா க்ளீனிங்லாம்? நீங்கள் சம்பரம்பாக்கத்துக்கு மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மதியானத்துக்குள்ளே வந்துடுங்க. 12 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் கிடைக்கும். இல்லைனா மீன் நிறைய மீன் கிடைக்காது. சில மீன்லாம் சேல்ஸ் ஆகிடும். ஒரு 2-3 கடை தான் இருக்கும். மற்ற கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள். தெரியாது தூக்கின்னு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் தூக்கின்னு வந்தாங்கன்னு தெரியக்கூடாது. நான் வெளியே வாய் விட்றா தெரிய வாயை விட்றா.
ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. எவ்வளோ போகுது? 3,800 700 750 ரூபா வரும். 750 ரூபா வரும் அந்த மீன். இங்கே ஜிலேபி மீன் தான் வந்து அதிகமான சேல்ஸு. டக்குன்னு காலி ஆகிடுது. 100 ரூபா தான் கிலோன்றதுனால நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஜிலேபி மீன். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கம்மியான ரேட்டு, அதனால் டக்குன்னு காலி ஆகிடுது. இந்த மார்க்கெட் டெய்லி மீன் இருக்கும். டெய்லி இருக்குமா? சண்டே மட்டும் தானே இது கடை இங்கே? டெய்லியுமா? என்னது? அது புராட்டி. புராட்டியா? हाफ के जी 100 रुपये. हाफ के जी 100 रुपये. ज़्यादा हो गया. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி. 8:30 மணிக்கே வந்து கூட்டம் இருக்குது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான கூட்டம் இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நத்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு அந்த மாதிரிலாம் விற்கும். அங்கே போய்ட்டு என்னென்ன ரேட் இருக்குதுன்னு கேட்கலாம். அப்படியே இதை கிராஸ் பண்ணி போனோம். நண்டு நத்தை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அரை கிலோ வந்து 150 ரூபா. நத்தைக்கறி வந்து செம்ம குளிர்ச்சி. இந்த பைல்ஸ்லாம் இருக்கவங்க வந்து நிறையா வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் சரியாகும். இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும், சளிகளெலாம் அறுத்துரும். இந்த நண்டும் பார்த்தீங்கன்னா ஏரி நண்டு, இது வந்து 150 ரூபா கிலோ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து வலையில் பிடிக்கிற ஏரி மீன். இதுதான் வந்து ஒரிஜினல் ஏரி மீன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மில் வளர்க்குறது தான். பெரிய பெரிய மீன் எல்லாமே வந்து வளர்ப்பு மீன் தான். ஆறாவா? இதெல்லாம் எவ்வளோ இருக்கா? இதெல்லாம் 600 ரூபாவா? 300 ரூபா. நம்ம இப்போ மீனோட செக்ஷனை முடிச்சாச்சு. மீன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து வாத்துக்கிட்ட போகலாம். அந்த கரெக்டாக சம்பரம் பக்கம் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசையில் வந்து வாத்து விற்பாங்க. அங்கே போனீங்கன்னா 2 இது இருக்குது. 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இருக்குது. மற்ற கடையில் எல்லா கடையிலையும் வந்து 300 ரூபா தான். இந்த கடையில் மட்டும்தான் 250 ரூபா 300 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வாத்து கடை இருக்குது. ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, கொஞ்சம் தள்ளி பிரிட்ஜாண்ட ஒன்று இருக்குது, இங்கே நடுவில் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணாலும் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து வந்து 300 ரூபா. நான் வந்து 2 வாத்து வாங்கினேன். 2 வாத்தை வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. ஏன்னா அதுவே 1 மணி நேரம் ஆகிப்போச்சு எனக்கு. சம்பரம்பாகத்தில் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. இந்த கடையில் மொத்தம் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம போனீங்கனாலே நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிடும். நீங்கள் வாத்து வாங்கி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். ஒரு ப்ராசஸிங்கை முடிஞ்சு ஒரு ப்ராசஸிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகிடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு வாத்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இவங்க 2 பேர் தான் கட்டிங் மாஸ்டர். சும்மா சக்கன்னு கட் பண்ணுறாங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர் இன்னொரு தனியாக வச்சுருப்பாரு. நம்ம இவங்கள்ட்ட தான் கொடுத்துக்கிறோம் கட் பண்ணுறது 2 வாத்தை. 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரலாமா? எப்பாடி ஒரு வழியாக வாத்து வாங்கியாச்சு. இப்போ வாத்து வாங்கி நேராக நம்ம வந்து அங்கே போயிடலாம், ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிடலாம். ஏன்னா அங்கே தான் வண்டி விட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே செம டிராஃபிக். நான் வரும்போது செம டிராஃபிக்காக இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களை, என்ன கூட்டன்றதா இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். சம்பரம் பக்கத்தில் எவ்வளோ கூட்டத்தை. ஏற்கனவே வந்து 2 வாட்டியும் எவ்வளோ கூட்டம் இல்லை. இன்றைக்கி என்னடானா சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம போய் அப்படியே வண்டி எடுத்துன்னு கிளம்புவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள், அங்கே போய் வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம். நன்றி.